சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு கொஞ்சம் இலக்கணமாக 9ஆம் திருமுறையை பார்க்க போகின்றோம். இலக்கணம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அந்த பயம் தேவையில்ல. காரணம் என்னன்னா, இதுல இருக்கிற அழகை, அதாவது இலக்கணம் மூலமாக 9ஆம் திருமுறையில இருக்கிற அழகு என்ன அப்படிங்கிறத பத்தினது தான் இந்த பதிவோடைய ஒரு நோக்கம். அதுல நாம எடுத்திருக்கிற தலைப்பு பொருள்கோள் என்று சொல்லப்படுவது. அதாவது ஒரு பாடலை எடுத்தா அதில் பொருள் கொள்ளும் முறைமை அப்படின்னு ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, பாடலுக்காக, யாப்புக்காக ஒரு ஒரு விதத்துல அவர்கள் பாடலை இயற்றியிருப்பாங்க. ஆனா, நம்ம அந்த பொருள நல்லா உள்வாங்கணும் அப்படின்னா, கொஞ்சம் மாற்றி அதை நாம சொற்கள முன்பின்னாக மாற்றி அமைத்தா, இன்னும் அழகாக அதனுடைய பொருள் நமக்கு விளங்கும் விதமாக இருக்கும். அததான் இலக்கணத்துல மிக அழகாக பொருள்கோள் என்ற குறிப்பின் மூலமாக நாம பார்க்கின்றோம். தொல்காப்பியர் மற்றும் நன்னூல் அடிப்படையில, தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் அடிப்படையில நாம இப்ப இந்த பொருள்கோள் என்பதை பார்க்க போகின்றோம். இந்த பொருள்கோள் அப்படிங்கிறது மொத்தம் 8 வகை சொல்லுவாங்க. அதுல ஆற்று நீர் பொருள்கோள் அப்படிங்கிறது ஒண்ணு. மொழி மாற்று அப்படிங்கிறது தான் சுண்ணம் அப்படின்னு நமக்கு தொல்காப்பியத்துல சொன்னது. மொழி மாற்று என்று நமக்கு நன்னூலில் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி நிரல் நிறை, இது அணியிலும் ஒரு விதமாக வருவதை நாம பார்க்கிறோம். நிரல் நிறை அணி என்பதாகவும் வருவதை பார்க்கின்றோம். விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் என்று இந்த 8 வகை. நாம இந்த 8 வகையும் நல்லா உள்வாங்கினோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடலையும், அதாவது நமக்கு பதிகத்துல வர்ற ஒவ்வொரு பாடலையும் இன்னும் ஆழமாக நாம் பொருள் உணர்ந்து படிக்க முடியும். ஏன் அப்படின்னா, கொண்டு கூட்டும் போது அல்லது மாற்றி அமைக்கும் போது அதனுடைய பொருள் வேறு விதமாக நமக்கு பெருமான் புரிய வைப்பார். அத பத்தி தான் இப்ப முதல்ல பார்க்க போறோம். முதல்ல ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள்னா, இப்போ ஒரு ஆற்று நீர் எப்படி போகும்னு தெரியும் இல்லையா? மேலிருந்து அப்படியே கீழ் நோக்கி போகும். ஆம், கீழ இருந்து மேல ஆற்று நீர் போகாது. ஏன்னா, அது எப்பவுமே மேல இருந்து கீழ வர்ற ஒரு அமைப்பு தான் நாம பார்க்கிறோம். உலகத்துல ஒரே ஒரு இடத்துல தான் தண்ணி மேல ஏறுறது. அதாவது ஒரு அருவியில மேல ஏறுவதை நாம பார்க்க முடியும். அதுவும் இயற்கை கிடையாது. அங்க உள்ள காற்று வேகமாக அடிப்பதனால் அப்படி தெரிவதை ஒழிய, மத்தபடி நீரோடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே மேல் இருந்து கீழ் வருவது. அதே மாதிரி மாற்றி வராது. முன்பின்னாக மாற்ற முடியாமல் அப்படியே ஒரே சீரா வருவதுதான் இந்த ஆற்று நீர் பொருள்கோள் என்று சொல்லப்படுவது. இந்த ஆற்று நீர் பொருள்கோள் நாம 9ஆம் திருமுறையில நெறைய பதிகங்கள், நமக்கு அந்த 30, 29 பதிகங்கள்லயும் பார்த்தீங்கன்னா 301 பாடல்கள். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமாக நமக்கு புரிகின்றது. ஆனா நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பொருள்கோளுக்கும் 2 அல்லது 3 பாடல்கள் மட்டும் எடுத்துக்காட்டு பார்த்து, இதை அதாவது நம்மளுக்கு இப்போ ஒரு சாம்பிள்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. இத ஒரு மாதிரி பொருளாக எடுத்துக்கொண்டு, நீங்கள் இந்த கோணத்துல பாடல்களை படிக்க ஆரம்பித்தால் பொருள் விளங்கும் என்ற காரணத்தினால் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக 2 அல்லது 3 பாடல்களே இங்க கொடுக்கப்படுகின்றது. முதல் பாடல் பார்த்தீங்கன்னா, ஆற்று நீர் பொருள்கோளுக்கு திருமாளிகை தேவர் அருளிச் செய்த ஒளிவளர் விளக்கே பதிகத்தில் இருந்து இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருட்பிழம்பு அற எரிந்து எழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனல் சோதியுள் சோதி அடல்விடை பாகா அம்பல கூத்தா அயனோடு மாலறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே என்பதுதான் இந்த பாடலாக நாம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா, சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது, அதாவது ஒரே சீராக வரும்னு நாம பார்த்தோம் இல்லையா?
இடர்கெடுத்து என்னை அப்படிங்கிற அந்த எழுவாயில் இருந்து ஆரம்பித்து பணியுமா பணியே என்ற சொல்லின் மூலமாக நமக்கு அது அந்த பயனிலை என்று சொல்லப்படுவதில் நிறைகின்றது. இதற்கு நடுவில் வருவது எல்லாமே ஒரே சீரா வருது. இடர் கெடுக்கணும். இடர் கெடுக்கிறதுக்கு எப்படி? இருட்பிழம்பு அற வேண்டும். அது அறவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒளி வேண்டும். அந்த ஒளியாக தூயனல் சோதியாக வருகின்றார் நம்ம சிவபெருமான். அவர்தான் அம்பலக்கூத்தனாக வருகின்றார் அப்படின்னு அதே நேரத்துல அண்ணாமலையாராகவும் இருக்கக்கூடியவர் என்று ஒரே சீரா நமக்கு இது வருவதை பார்க்க முடிகின்றது. அதனால இதை நாம் ஆற்று நீர் பொருள்கோள் என்ற எடுத்துக்காட்டிற்கு மிக அழகாக பொருந்துகின்றது. ஒரு பாடல் பல பொருள்கொள்ள வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். அடுத்தது 2வது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, உயர்கொடி ஆடை. இது வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டு இந்த பாடல பார்க்கும்போதே நமக்கு தெரியும். மேல இருந்து அப்படியே கீழ வரும். உயர்கொடி ஆடை. கொடி ஆடை என்பது கொடி என்பது உயரத்தில் இருக்கு. அதுலருந்து அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஒரு ட்ரோன் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ட்ரோன் வந்து உயரமா பறக்கும். அதாவது பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. அதுக்கப்புறம் அத அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா ட்ரில் டவுன் பண்ணி 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 கீழ வரும்போது, அழகா இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். அப்ப அந்த ட்ரோன் வியூ மாதிரி நீங்க இப்ப இந்த பாடல எடுத்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து பார்க்கும்போது கொடி அசைந்து கொண்டு இருக்கு. அப்படியே அந்த ட்ரோன கொஞ்சம் கீழ இறக்குங்க. அங்க வந்து அந்த புகை படலம் இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஓமங்கள் செய்வதனால மற்றும் தூபங்கள் போடுவதனால எல்லாம் வந்து அங்க ஒரு படலம் போல அழகா அந்த புகை மண்டி இருக்கு. அத விட இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த ட்ரோன கீழ இறக்குனீங்க அப்படின்னா, மாடங்கள் தெரியுது. அந்த மாடங்கள் அதுலயும் கொஞ்சம் கீழ இறங்கணும் அப்படின்னா, வீட்ல போடுற புகை படலங்கள் இருக்கு இல்லையா? வீட்ல போடுற சாம்பிராணி அந்த மாதிரினா, வெளியில இருக்கிறது வந்து நம்மளுக்கு கோயில்கள்ல செய்ற ஓமங்கள். ஆனா, வீட்ல போடுற அந்த சாம்பிராணி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு புகை படலம். அதுக்கு அப்படியே கீழ இறங்கி வந்தீங்கன்னா, அந்த மதில்கள்ல நெறைய மணிகள் நிறைந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு நிலையா நீங்க இறங்கி, இறங்கி, இறங்கி வர ஒரு ஆற்று நீர் எப்படி மேலிருந்து கீழ வருமோ, அந்த அமைப்புல இந்த பாடல் வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி 3வது பாடல் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பதிகம் அருளிச் செய்ததே பாதாதிகேச முறை என்பது நமக்கு தெரியும். அந்த குறிப்போட நாம இத பார்க்கணும். அதாவது மையல் மாதோர் கூரன் மால்விடை ஏறி மான்மரி ஏந்திய தடங்கையன் அப்படியே பெருமான மேல இருந்து கீழ அப்படியே வருணிச்சிட்டு வந்துட்டு, பெருமானுடைய பாதம் என் சிந்தையில் இடம் கொண்டனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்ப சொல்றாரு. அப்ப பெருமான அப்படியே தலையில் இருந்து முக்காவாசி நாம சிவபெருமான வந்து பாதாதிகேசமா தான் பார்க்க போறோம். எங்கேயுமே வந்து அதாவது மனிதர்களை வருணிக்கும்போது மேல் இருந்து கீழையும், பெருமானை வருணிக்கும்போது பாதாதிகேசமாகவும் தான் செய்ய வேண்டும். ஆனா இந்த பாடல்ல வந்து திருவடிகள தான் சொல்ல வந்தாரு. ஆனா ஒவ்வொரு இடத்திலயும் பெருமானுடைய அங்கங்கள் அழகை சொல்லி அப்படியே பாதங்களில் கொண்டு வந்து நிறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இதுவும் ஒரு ஆற்று நீர் போல மேல் இருந்து கீழே வருவதாக அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ள வேண்டும். சரி. அடுத்த பார்க்க போற பொருள்கோள் அப்படிங்கிறது மொழி மாற்று பொருள்கோள். இந்த மொழி மாற்று பொருள்கோள் என்பது வந்து ரொம்ப அழகான ஒண்ணு. இததான் வந்து நமக்கு தொல்காப்பியர் காலத்துல சுண்ணம் அப்படிங்கிற ஒரு குறிப்புல சொன்னாங்க. இது என்னன்னா, ஒரே ஒரு பாடல்ல வந்து அப்படியே மேலேயும் கீழேயுமா சொற்கள் வந்து மாறி மாறி கிடக்கும். அத வந்து நாம சரியான இடத்துல பொருத்தினால் தான் இதனுடைய பொருள் நமக்கு புரியும். அதனால தான் இது மொழி மாற்று பொருள்கோள். மாற்றி அமைக்க வேண்டும் அந்த பாடல்களுடைய சொற்றொடர்கள. இல்ல அப்படின்னா நமக்கு அதனுடைய பொருள் சரியாக விளங்காது. அதன்படி பார்த்தா இங்க பாருங்க. 9ஆம் திருமுறையில வர்ற 2வது திருப்பதிகம் உயர்கொடி ஆடை என்ற திருப்பதிகத்துல 3வது பாடல். இதுல நிறைதழை வாழை நிழற்கொடி நெடுந்தெங்கு இளம் கமுகு உளங்கொள் நீள் பல மா அப்படின்னு ஒரு குறிப்ப வர்றாரு. நீள் பல மா அதாவது பலா மரங்களும் மாமரங்களும் நெடியதாக வளர்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நிழற்கொடி நெடுந்தெங்கு என்று சொல்கின்றார். தென்னை மரம் நிழல் கொடுத்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்றாரு.
இதுல பாத்தீங்கன்னா, நெடுந்தெங்கு என்று சொல்லப்படுவது கூட்டமா இருந்ததுன்னா வேணா நிழல் குடுக்கலாமே ஒழிய, தென்னை மரம் தனியாக பாத்தீங்கன்னா நிழல் குடுக்காது. ஏன்னா, அது ரொம்ப உயரத்துல இருக்கும். அதே மாதிரி பலா மரமும், மாமரமும் பாத்தீங்கன்னா, மேல உயரமா எழாது. ஆனா, நல்ல அடர்த்தியாக வளரும். நம்மளுடைய கருவூர் தேவருடைய பாஷையில சொன்னாக்க முழுப்பாக வளரும். அப்ப நாம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீள் நெடுந்தெங்கு, நிழற்கொடி பல மா என்று நாம இத மாற்றி அமைக்க வேண்டும். ஒரே வரியில வர்ற சொற்கள மாற்றி அமைக்கும்போது, அது மொழி மாற்று பொருள்கோள் என்ற அமைப்பில் வருவதை பார்க்கின்றோம். சரி. அடுத்த எடுத்துக்காட்டு பாடல் பார்த்தீங்கன்னா, பெருமானோடைய அழகை சொல்ற இடத்துல 15வது திருப்பதிகம். அதாவது திருச்சாட்டியக்குடி திருப்பதிகத்துல பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி அமைந்திருக்கும். அதாவது தொழுது பின் செல்வத்து அயன்முதற் கூட்டம் தொடர்வன மறைகள் நான்கெனினும், கழுதுரு கரிகாடு உறைவிடம் போர்வை கவந்திகை கரியுரி திரிந்து ஊன் என்று சொல்கின்றார். இதுல மாத்தி மாத்தி வந்திருக்குது. அதாவது கழுதுரு கரிகாடு உறைவிடம், போர்வை கவந்திகை, கரி உரி திரிந்தூன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்றாரு. அப்ப இத நாம இந்த இடத்துல மாத்தணும். எப்படி மாத்த போறோம் அப்படின்னா, உறைவிடம் அப்படிங்கிறது கரிகாடு. கரிகாடு என்பதுதான் உறைவிடம். அப்ப உறைவிடம் கரிகாடு. போர்வை என்னதுப்பா அப்படின்னா கரியுரி. யானை தோல் போர்த்தவர் இல்லையா? அதனால கரியுரி என்பதுதான் அவருடைய போர்வையாக அமைகின்றது. கவந்திகை திரிந்தோன். பிச்சை எடுத்து உண்பதுதான் அவருடைய உணவு. அந்த உணவாக எடுக்கக்கூடியது. அப்ப இத வந்து நாம ஒரே வரியில வர்ற சொற்றொடர்களை மாத்தி மாத்தி போட்டு அதனுடைய பொருளை இன்னும் அழகாக விளக்கம் கொடுப்பதாக அமைக்கின்றோம். அடுத்ததாக பார்க்க போவது நிரல் நிறை பொருள்கோள் அப்படிங்கிறது. இந்த நிரல் நிறை அப்படிங்கிறத வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு நேர் அல்லது எதிர் என்ற மாதிரி பார்க்கலாம். அதாவது நேர் நிரல் நிறை, எதிர் நிரல் நிறை அப்படிங்கிற குறிப்புல நாம பார்க்க போறோம். இந்த நிரல் நிறைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே 2 வரிகள் நாம எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல்ல உள்ள ஒரு எழுவாய் 2வது வரியில வர்ற பயனிலையை குறிக்கும். இததான் வந்து நாம பார்க்கிறோம். அப்ப 2 சொற்றொடர்கள் எழுவாய் 2மே ஒரே வரியில இருக்கும். பயனிலை 2மே ஒரே வரியில இருக்கும். இத வந்து நாம பொருத்தி பார்க்கணும். எப்படின்னா, இந்த பாடல்ல பாருங்க, உயர்கொடி அதாவது ஒளிவளர் விளக்கே திருப்பதிகத்துல வர்ற ஒரு பாடல், 6வது பாடல். இதுல வேரணி புவன போகமே அற்புத கூத்தா. கூத்து நிகழ்த்திக் கொண்டு இருப்பது யார் அப்படின்னா புவனபோகம். புவனபோகமாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அப்புறம் யோக வெள்ளம் அப்படிங்கிறது ஆரணி சடை. ஏன்னா சடை என்பது சடை என்பது நமக்கு யோக வடிவத்திற்கு உரித்தானது. ஆறு என்பது வெள்ளத்திற்கு உரித்தானது. அப்ப யோக வெள்ளமே என்பது ஆரணி சடை என்பதோடு நாம சேர்க்கணும். அப்பந்தான் அந்த எழுவாய் பயனிலை சரியா வரும். அதே மாதிரி வேரணி புவன போகமே என்பதை அற்புத கூத்தா என்பதோடு நாம சேர்க்க வேண்டும். இததான் நமக்கு எதிர் நிரல் நிறை அணியாக நாம பார்க்கின்றோம். அடுத்த ஒரு பாடலும் எதிர் நிரல் நிறையாக பார்க்க போகின்றோம். இதுவும் ஒளிவளர் விளக்கே பதிகத்திலேயே தான். இதுல பெருமை என்று சொல்லப்படுவது வெளி. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், சிவபெருமானோடைய கருணையை நாம சொல்லும்போது சத்துவீக குணம் என்பதைத்தான் வெண்மை நிறமாக சொல்லுவோம். அதுதான் பெருமைக்கு உரியது. அப்ப அதனுடைய எதிர் என்ன? கருமை. கருமை வந்து சிறியதாக உரியது அப்படின்னு சொல்லிட்டு இத நாம அணியிலையும் பார்க்க போறோம். அதாவது பெருமை, சிறுமை, பெண்ணோடு ஆணாய், பிறப்பு, இறப்பு, கருமை, வெண்மை அப்படின்றதெல்லாம் நாம வந்து முரண்ல பார்க்க போறோம். இது வந்து வேற ஒரு தலைப்புல நாம பார்க்க போறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெருமை என்பது வெளியாகவும், சிறுமை என்பது கருமையாகவும் நாம வந்து எடுத்து இத கையாளும் போது நமக்கு தெரியும், பெருமான் பெருமைக்கு பெரியவனாக, சிறுமைக்கு சிறியவனாக இருக்கக்கூடியவன், வெண்மைக்கு வெண்மையாக, கருமைக்கு கருமையாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருள். முறை நிரல் நிறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதாவது ஒளிவளர் விளக்கே பதிகத்திலேயே
தனதன்னல் தோழா என்று ஆரம்பிக்கின்ற பதிகம். இதுல பாத்தீங்கன்னா, நல் தோழா நல் தூணே அப்படிங்கிற குறிப்பும், சங்கரா என்பது கற்பக கொழுந்தே அப்படிங்கிற குறிப்பிலையும் எடுத்து காட்டலாம். ஏன்னா, சங்கரன் அப்படிங்கிற சொல் அதோடைய பொருள் பாத்தீங்கன்னா, இன்பத்தை தருபவன், கேட்டதை தருபவன். எதை கேட்கின்றோமோ அதை கொடுக்கக்கூடியவன், இன்பத்தை கொடுக்கக்கூடியவன். அப்ப கற்பக கொழுந்தாக இருந்தால் தானே நமக்கு எதுவா இருந்தாலும் ஏன்னா கற்பக மரம் நமக்கு தெரியும் கேட்டதை கொடுக்கக்கூடியது. அப்ப கற்பக கொழுந்து சங்கரா என்ற இந்த சொற்றொடரோடு இணைகின்றது. அதே மாதிரி தோழா என்று சொல்லப்படுவது தூண் என்பதோடு இணைகின்றது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்குள்ள காலகட்டத்துல தோழன் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு தூணாக நம்மோடு நிற்பது அப்படிங்கிறது. அதனாலதான் இங்க நல் தோழா கனகநல் தூணாக நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னா நமக்கு சிவபெருமான். அப்ப இத முறை நிரல் நிறை அணிக்கு நாம அழகாக எடுக்க முடிகின்றது. அடுத்த பொருள்கோள் நாம பார்க்க இருப்பது விற்பூட்டு பொருள்கோள். இந்த விற்பூட்டு பொருள்கோள் அப்படிங்கிறது இப்ப நீங்க இப்போ உள்ள காலத்துல நாம வில்லு அம்பெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. ஆனா நீங்க பழைய சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வில்ல பூட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கீழ அந்த ஸ்ட்ரிங்னு சொல்றோம் இல்லையா அத கட்டுவாங்க. ஏன்னா அந்த வில் எப்படி இருக்கும் அமைப்புன்னு நமக்கு தெரியும் இல்லையா, மேல ஒரு கூர்மையாவும் கீழே ஒரு கூர்மையாவும் இருக்கும். அந்த கீழே உள்ளதுல முதல்ல அந்த கம்பிய பூட்டுவாங்க. பூட்டிட்டு இழுத்து மேல உள்ள கம்பியில கட்டுவாங்க. நினைவு வச்சுக்கோங்க, மேல இருந்து எடுத்து கீழே பூட்ட முடியாது, லூஸா இருக்கும் அந்த வயர், அந்த ஸ்ட்ரிங். அப்ப என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்து எடுத்து மேல பூட்டுவாங்க. அப்பதான் அந்த பலம் அதிகமா இருக்கும்னு. இதே குறிப்பை நாம ஒரு செய்யுள்ள வச்சு பார்க்க முடிஞ்சதுன்னா அதுதான் விற்பூட்டு பொருள்கோள். என்னன்னா ஒரு பாடல் வருது இல்லையா, அதுல கடைசியா வர்ற ஒரு சொற்றொடரை அப்படியே கொண்டு போய் மேல முதல்ல வர்ற சொற்றொடரோடு சேர்க்கும் போது அது தனியாக பொருள் கொடுத்து நிற்க வேண்டும். இததான் விற்பூட்டு பொருள்கோள் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா உயர்குடி ஆடை பதிகத்துல கடைசியா வர்ற சொற்றொடர் அருள் அப்படின்னு, அருளே அப்படிங்கிறது தான். முதல்ல வர்ற சொற்றொடர் உயர்கொடி. இந்த அருள் தான் உயர்கொடியாக நிற்கின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு, கொடி என்று சொல்லப்படுவது, நந்தியம்பெருமான் கொடி என்று சொல்லப்படுவது ஐந்தெழுத்தின் வடிவம். நம சிவாய என்ற ஐந்தெழுத்தின் வடிவம் தான் கொடி. அப்ப இந்த கொடிதான் நமக்கு அருள் கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனாலதான் அருளே உயர்கொடியாக அமைகின்றது அப்படிங்கிற குறிப்புல நாம இந்த இடத்துல விற்பூட்டு பொருள்கோளாக பார்க்கின்றோம். அதே மாதிரி புருடோத்தம நம்பி அருள் செய்த கோயில் திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா, தேவதேவே அரும்புனல் அலமரும் சடையின் ஆணை. சடை வைத்திருக்க கூடியவன், அதுவும் எப்படிப்பட்ட சடை, புனலை அதாவது கங்கை நதியை வைத்திருக்கக்கூடிய சடையை உடையவன் தான் எங்கள் தேவதேவன். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பவர் தான் அந்த கங்கையை அடக்க முடிந்தவர். அவர்தான் சடை வைத்து யோக வடிவத்தில் நிற்கக்கூடியவர் அப்படிங்கிற குறிப்பு. அப்ப விற்பூட்டு பொருள்களாக பார்க்கும்போது அழகான ஒரு பொருள் கொடுத்து நிற்கின்றது. அதே மாதிரி இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, கூத்தனையே நினைந்தேன் அப்படின்னு ஒரு குறிப்பவும் நாம பார்க்க நம்ம வேற எதங்க நினைக்க போறோம், எங்க அம்பல கூத்தன் ஆடிக்கொண்டிருக்கின்றாரே பொற்சபையில், அவரைத்தான் நினைத்து அதான் கூத்தனையே, வேற யாரையும் இல்ல, கூத்தனையே நினைந்தேன். வேற யாரையுமே நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நினைக்கிறதுக்கு மறந்து நிற்கக்கூடிய ஒருவர் தான் இந்த கூத்த பெருமான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு வச்சு இந்த பாடலை வச்சு நாம பார்க்க முடிகின்றது. ஆக விற்பூட்டு பொருள்கோள் என்பது நிறைவுல வர்ற சொற்றொடரும் முதலில் வருகின்ற சொற்றொடரையும் இணைத்தால் தனியாக நின்று பொருள் கொடுக்கும் நிறைய பாடல் 9ஆம் திருமுறையில நாம இந்த அமைப்புல பார்க்க முடியும். இப்படி படிச்சு பாருங்களேன், 9ஆம் திருமுறை மேல ஒரு அலாதி அன்பு வரும். ஏன் அப்படின்னா, இத்தனை ஆழமான பொருளா, இத்தனை அழகான சொற்றொடர்களை அமைத்திருக்கின்றார்களே அப்படின்னு நம்மளுக்கே ஒரு பிரமிப்பு வர்ற அளவுக்கு இருக்கும் இந்த பாடல்கள். அடுத்தது தாப்பிசை பொருள்கோள். இந்த தாப்பிசை பொருள்கோள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊஞ்சல் இருக்கு இல்லையா, அந்த ஊஞ்சல் என்ன பண்ணும், முன்னும் பின்னுமாக நகரும்.
இப்போ ஊஞ்சல நம்ம ஆட்டி விட்டோம்னா, மேல போகும், அப்புறம் இந்த பக்கம் வரும். அங்க பக்கம் போகும், அப்புறம் இந்த பக்கம் வரும். பெண்டியுலம்னு சொல்றோம் இல்லையா? அதே அமைப்பு தான். அந்த பக்கமும், இந்த பக்கமும் ஒரு சேர போகும். இப்ப நாம ஒரு சொல்ல எடுத்து, முன்னும் பின்னுமாக வந்து அது பொருள் கொடுத்தால், அது தாப்பிசை பொருள்கோள் அப்படிங்கிற பொருள். அதாவது ஒரே சொல், முன்னால உள்ள சொல்லோட சேர்ந்து ஒரு பொருளும், பின்னால இருக்கிற சொல்லோட சேர்ந்து ஒரு பொருளும் கொடுத்தால், அது தாப்பிசை பொருள்கோள். தாம்பு கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா? அததான் தாப்பிசைன்னு சொல்றோம். இதுல பாருங்க, ஒளிவளர் விளக்கே பதிகத்துல நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே அப்படின்னு ஒரு குறிப்பு வருதா? இதுல நின்ற பவள குன்றம் யாரு? கைலை மலையானாக நிற்கக்கூடிய எங்கள் சிவபெருமான். நின்ற நெற்றிக்கண் நிலையாக நிற்கக்கூடிய நெற்றிக்கண்ணை உடையவன் அப்படிங்கிற பொருள். அப்ப முன்னும் பின்னுமாக வந்து இந்த நின்ற என்ற சொல் வருவதனால, பொருள் கொடுப்பதனால இதை தாப்பிசை என்பதில் நாம் எடுக்க முடியும். அடுத்தது இது நேரடியாகவே இருக்கு. அது மதி, இது மதி அப்படின்னுட்டு. அதாவது இதுதான் அறிவு, அதுதான் அறிவுன்னு சொல்லி எல்லா நூலையும் நாங்க கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனா, அதனுடைய உண்மை பொருள் எங்களுக்கு புரியவில்லையே என்பது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அந்த மதி என்ற சொல் இருக்குல்ல, முன்னும் பின்னுமாக சென்று பொருள் கொடுக்கின்றது. அது மதி, இது மதி என்று நாம பார்க்கிறோம். அதே மாதிரி கருவூர் தேவர் அருளிச் செய்த திரு கலந்தை ஆதித்தேச்சரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆடும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இருக்குல்லையா, அது ரொம்ப அழகான ஒரு சொற்றொடராக வருகின்றது. அதாவது வெண்பொடி முழுது ஆடும் அப்படின்னு. ஆடும் என்பது இந்த இடத்துல எப்படி எடுக்கணும்னா, அணிந்திருக்கின்ற, உடலில் இருக்கின்ற அப்படின்னு. அப்போ பெருமான் என்ன பண்றாரு? வெண்பொடி முழுதுமாக பூசிக்கொண்டு இருக்கின்றார், பூசிக்கொண்டு ஆடுகின்றார்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஆடும் என்ற சொல் இந்த இடத்துல வந்து அணிந்திருக்கின்றார் என்ற பொருள்ல நாம எடுக்கலாம். லிட்ரலா எடுத்து ஆடுறாரு அப்படின்றதையும் நாம எடுத்துக்கலாம். செந்தழல் உருவில் ஆடும். எப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றார் பெருமான் அப்படின்னா, செந்தழல் உருவமாக நின்று ஆடிக்கொண்டு இருக்கின்றார் அப்படிங்கிற பொருள்லயும் நாம இந்த இடத்தை எடுக்க முடிகின்றது. சரி, அடுத்தது அலைமறி பாப்பு பொருள்கோள். இது வந்து பாம்பு. பாப்பு என்பது பாம்பு. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ பாம்பு வந்து புற்றுக்குள்ள போகும்போது எப்படி போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல தலைய உள்ள விட்டுடும். உள்ள விட்டு உடம்ப முழுதும் உள்ள விட்டுட்டு உடனேயே தலைய வந்து மேல தூக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, பாம்பு உள்ள இருக்கு இறங்கும்போது கைய உள்ள விடாத, புற்றுக்குள்ள கைய விடாதன்னுவாங்க. ஏன்னா உள்ள போன வேகத்துல பாம்போடைய தலை வந்து அப்படியே மேல வரும். இததான் வந்து அலைமறி பாப்பு பொருள்கோள் அப்படின்னு சொல்றது. அதாவது நிறைவுல வர்ற 2 வரிகள மேல எடுத்து போட்டு பொருள் காணுவது. 4 வரி இருக்கும் இல்லையா? ஒரு பாடல்ல வந்து 4 வரிகள் இருக்கும் இல்லையா? நிறைவுல வர்ற 2 வரிகளை எடுத்து அல்லது 1 வரி எதுவா இருந்தாலும் எடுத்து மேல போட்டுறணும் அத. அத போட்டாச்சுன்னா ஒரு ஒரு பொருள் வந்து அழகாக நமக்கு அமையும். அததான் அடி அ அ மன்னிக்கணும். அலைமறி பாப்பு பொருள்கோள் என்று பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு திரு ஆவடுதுறை பதிகத்துல பார்த்தீங்கன்னா, நிறைவுல வர்ற 2 வரிகளை எடுத்து மேல உள்ள 2 மேல அதுக்கு மேல போட்டோம் அப்படின்னா, அற்புதமா அதாவது அம் அலதொன்றிலம் அலதொன்றிலம் அப்படின்னு ஆரம்பிக்கின்ற அதிலிருந்து வேந்தனே, சாந்தையர் வேந்தனே என்பதை அப்படியே மேல வச்சுட்டு, அப்புறம் அந்த பெண் பெருமான் மேல் கொண்ட அன்பின் காரணமாக அவதிப்படுவதை நாம இங்க எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன். அழகா அதாவது பொருள் வந்து அ ஆப்ட்டா பொருந்துதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த இடத்துல வந்து பொருந்துவதை நாம பார்க்கின்றோம். இததான் வந்து அலைமறி பாப்பு பொருள்கோள் அப்படிங்கிறதாக நாம பார்க்கின்றோம். அடுத்தது கருவூர் தேவர் அருளிச் செய்த கோயில் திருப்பதிகத்திலயும் இதுலயும் அதே மாதிரிதான். கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாலி கடைசியர் களைதரு நீலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்த வருணிக்கிறதா இருக்கும். செய்வரம் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. இந்த திருச்சிற்றம்பலம் என்ற இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, செஞ்சாலி என்று சொல்லப்படுகின்ற நெல் விளைந்த இடங்களாக இருக்கின்றது. அங்கே நீல மலர்கள் விளைந்திருக்கின்றதை ஆம் அம் எல்லாத்தையும் அத வந்து அது ஏன்னா அதெல்லாம் வந்து அ க களை அப்படிங்கிறதுனால அத வந்து நகற்று எடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலமே இவ்வரும் பிறவி பௌவனி நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே ஆர்துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில்.
இந்த திருச்சிற்றம்பலம் தான் எந்த ஊர் தெரியுமா? நான் வந்து இந்த கடல் பிறவிக் கடல்னு நீந்துறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கும்போது, என் கூடயே ஒரு 5 பேர் என்ன குழி தோண்டி புதைச்சுட்டு இருக்கிறாங்களே! அந்த நேரத்துல என்ன அஞ்சல் என்று சொல்லக்கூடியவன் இருக்கக்கூடிய கோயில். அப்படின்னு மிக அழகாக கொண்டு கூட்டி நாம பார்க்கலாம். இத வந்து நிறைவுல வர்ற 2 வரிகள அப்படியே எடுத்து மேல வச்சுட்டு நாம வந்து பொருள் பார்க்கிறோம். அடுத்தது கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோளும், மொழிமாற்று பொருள்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். மொழிமாற்று வந்து ஒரே வரியில நீங்க வந்து மாற்றி அமைப்பீங்க. கொண்டு கூட்டுங்கிறது எங்க வேணாலும் மாற்றி அமைக்கலாம். எங்க இருக்கிற சொற்றொடரையும் எடுத்து வேற ஒரு இடத்துல போட்டு, அதுக்கு பொருள் கொள்ளுவது தான் இந்த கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்றது. இப்ப இந்த இடத்துல பாருங்க. ஒளிவளர் விளக்கே பதிகத்துல தான் மூர்க்கனேன் மொழிந்த புன்மொழிகள் அறைகழல் அரண்சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே அப்படின்னு ஒரு அழகான சொற்றொடர் இங்க வருகின்றது. இப்ப இத நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த அ அ அ மன்னிக்கணும். பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமேன்னு இருக்கு இல்லையா? இத வந்து மூர்க்கனேன் மொழிந்த பொன்மொழிகள் கூட சேர்த்துட்டு, இன்னும் ஒரு தடவ அத அப்படியே எடுத்து அறைகழல் அரண்சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் அப்படிங்கிறதோட சேர்த்தோம்னா, பொருள் அழகா வரும். அதாவது மூர்க்கனேன் மொழிந்த புன்மொழிகள் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே. நான் வந்து உளறிட்டு இருக்கிறேன் சாமி. தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறேன் சாமி. ஆனா, அந்த மொழிகளையும் பொறுத்தருளக்கூடிய அம்பலத்தில் இருக்கக்கூடிய கருணை வடிவமானவனே அப்படின்னு முதல் பொருள். அடுத்தது, அறைகழல் அரண்சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே. நம்ம வந்து பெருமானுடைய திருவடியை போற்றி துதிக்காமல், மற்ற விஷயங்கள நாம வந்து துதிச்சுட்டு இருக்கிறோமே, அதையும் பொறுத்து அருளக்கூடியவர் அப்படிங்கிற குறிப்புல இத நாம பார்க்கிறோம். அப்போ இந்த பொறுக்கும் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே என்பதை நாம வந்து என்ன பண்றோம்? 2 இடங்கள்ல சேர்த்து பார்க்கிறோம். அடுத்த பாடல் திருவாவடுதுறை பதிகத்துல வர்றதுதான். வேந்தன் வளைத்தது மேருவில் அந்த அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா, இதுல எப்படி நாம கொண்டு கூட்டணும் அப்படின்னா, முப்புறம் பொடி ஆட வேந்தன் வளைத்த வில் மேரு நாண் அரவு செங்கண்மால் வெங்கணை வேதம் புரவி தேர் தேர் சாரதி அயன். இப்படி நாம வந்து கொண்டு கூட்டணும் அப்படின்னா, பொருள் நேரடியாகவே புரிந்துவிடும். எந்த ஒரு சிரமமும் நமக்கு இருக்காது. அடுத்த பாடல் அருமையான ஒரு பாடல். அதாவது கொண்டு கூட்டு பொருள்களுக்கு ரொம்ப ஆப்டான எக்ஸாம்பிள்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மிக பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டா நாம பார்க்கிறோம். இதுல பாருங்க, பெருகிய பெரும்பற்ற புலியூர். என்ன பெருகிய பெரும்பற்ற புலியூர் அப்படின்னா, உயர்கொடி ஆடை மிடைப்படலத்தின் பெருகிய பெரும்பற்ற புலியூர். ஓமதூம படலத்தின் பெருகிய பெரும்பற்ற புலியூர். பியர் நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர். சியரொளி மணிகள் நிறந்து சேர்ந்து நிறைந்த கனகம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு இந்த பெருகிய பெரும்பற்ற புலியூர் என்பத பல இடங்கள்ல கொண்டு கூட்டி நாம ரசிச்சு பார்க்கும்போது பெரும்பற்ற புலியூர் எப்படிப்பட்ட இடமா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் விதமாக இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதுதான் கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா அடிமறி மாற்று பொருள்கோள். இந்த அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னா ஒரு பாடல்ல வர்ற வரி எங்க வேணாலும் மாத்தி மாத்தி போடலாம். மாத்தி மாத்தி போட்டாலும் நம்மளுக்கு ஒரே பொருளை தான் கொடுக்கும். இப்ப சில பாடல்கள் பாத்தீங்கன்னா முதல் வரியில உள்ள தொடர்ச்சி வந்து 2ஆம் வரியில இருக்கும். அப்ப அதை வந்து மாற்ற முடியாது. ஆனா அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்னா நாம இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்றோம்ல இண்டிபெண்டன்ட்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு வரியும் தனித்தனியாக நின்று பொருள் தரக்கூடியது. அதனால முதல் வரிய எடுத்து 2வதுல போட்டாலும், 2வது எடுத்து 4வதுல போட்டாலும், 4வது எடுத்து 3வதுல போட்டாலும் எங்கேயுமே உங்களுக்கு வந்து பொருள் மாறாமல் வரக்கூடியதாக அமையும். அதுதான் அடிமறி மாற்று பொருள்கோள் என்று சொல்லப்படுவது. இதுல பாருங்க, இந்த வரிகள நீங்க எப்படி வேணாலும் படிக்கலாம்.
உதாரணத்துக்கு, "அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை தந்தபொன் அம்பலத்தாடி தற்பரம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவாணா கற்பமாய் உலகாய் அல்லையானாயை தொண்டனேன் கருதுமா கருதே நற்பெரும் பொருளாய் உரைகலந்துன்னை என்னுடை நாவினால் நவில்வன்." யோசிச்சு பாருங்க. இத நீங்க எப்படி மாற்றினாலும் பொருள் மாறவே மாறாது. அதே மாதிரி அடுத்த பாடலும் நமக்கு வந்து இதே பொருள்லயே வரும். பார்த்தீங்கன்னா, அதாவது அடிமரியிலேயே வரும். 4வது பாடல் ஒளிவளர் விளக்கேய. இதுல வந்துட்டு, "கருமையின் வெளியே கயற்கணாள் இமவான் மகள் உமை களையவன் கண்ணே ஒருமையில் பலபுக்கு உருவி நின்றாயை தொண்டனேன் உரைக்குமா உரையே பெருமையில் சிறுமை பெண்ணொடு ஆனாய் என் பிறப்பிறப் பருத்த பேரொளியே அருமையின் மறைநான்கு ஓலமிட்டரற்றும் அப்பனே அம்பலத் அமுதே." நீங்க இதுல எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி போடுங்க. நான் இப்ப மாத்தி மாத்தி தான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி போடுங்க. பொருள் மாறவே மாறாது. அதாவது ஒவ்வொரு வரியும் அதுல ஒவ்வொரு அடியும் ஒரு தனி அ பொருள் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஸ்டாண்ட் அலோன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னும் ஒரு பாடல் எடுத்துக்காட்டு பாடல் பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒளிவளர் விளக்கே பதிகத்திலேயே தான். இதுல வந்து, "ஞாலமே தமியேன் நற்றவத்தாயை தொண்டனேன் நணுகுமா நணுகே கோலமே மேலை வானவர் கோவே குணம் குறி இறந்ததோர் குணமே ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டாட வல்லானே காலமே கங்கை நாயகா எங்கள் காலகாலா காமநாசா." நீங்க இத எப்படி வேணாலும் மாத்தி போடுங்களேன். பொருள் மாறவே மாறாது. இதுதான் அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படிங்கிற குறிப்புல நாம பார்க்கிறோம். ஆக நாம இப்ப பார்த்தது என்னன்னா, பொருள்கோள் அப்படிங்கிறது 8 வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு செய்யுள்ல வர்ற சொற்றொடர்களை மாற்றி அமைத்து பொருள் கொள்ளும் முறைமையைத்தான் நாம் பொருள்கோள் என்று சொல்கின்றோம். அதுல ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடி மறி மாற்று பொருள்கோள் என்று இப்படி 8 வகை பொருள்கோளுக்கு 9ஆம் திருமுறையில் இருந்து வர்ற எடுத்துக்காட்டு சில சான்று பாடல்களோடு பார்த்தோம். இந்த அமைப்புல முழுவதுமாக நீங்க படிக்கும்போது 9ஆம் திருமுறை இன்னும் அழகாக நமக்கு புரியும் என்பதில் எள்ளளவும் ஐயம் இல்லை. இதோடு இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.